மேற்கு வங்காளத்துல ஒரு பெரிய ஒரு ஓட்டு இருக்குங்க. இந்த தடவை ஒரு மாற்றத்துக்கு 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு, எல்லாருக்கும் தெரியுங்க, மேற்கு வங்காளத்துல திரிணாமுல் காங்கிரஸோட இந்த ஒரு இது இருக்கு பாருங்க, டாமினேஷன், பொலிட்டிக்கல் டாமினேஷன். அதுல என்ன பண்ணுவாங்க, பூத்துல ஓட்டு போட விட மாட்டாங்க, பூத்தை பிடிச்சிருவாங்க. அதை கேட்பால் ஆடு கிடையாது, அவங்க அரசு ஊழியர்கள் தான் அதை பார்த்துட்டு இருக்காங்க, இது பண்ணுவாங்க. அந்த மேற்கு வங்காள போலீஸ் அதிகாரிகளும் பேசாம இருப்பாங்க. கட்டாயமாக பிஜேபிக்கு சீட்டு ஏறுது. எவ்வளவு ஏறுது? அங்க மேற்கு வங்காளத்துல நீங்க ஆட்சி பிடிக்கிறது உங்களுக்கு 148 வேணும். சப்போஸ் பக்கத்துல வந்துருச்சு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு 150, இன்னொருத்தருக்கு கொஞ்சம் குறைஞ்சிச்சு வச்சுக்கோங்க, ஒரு 2-3 சீட்டு வித்தியாசம்னா அப்ப பல குழப்பங்கள் ஏற்படும். அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா பாஜக தலைமை அவ்வளவு சுலபமாக மமதாவை ஆட்சி பண்ண விட மாட்டாங்க. அதே நேரத்தில் மமதா திருப்பி அதிகமா வந்துச்சு வச்சுக்கோங்க, பாஜகல இருந்து பல எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு அங்க போயிடுவாங்க. 2021 ஆட்சி. ஏன்னா அங்க வந்து நீங்க ஆட்சியில எம்எல்ஏ ஆன பிறகு நீங்க எதிர்கட்சி எம்எல்ஏன்னா அங்க ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அந்த ஆட்சி அவங்க விட மாட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, மமதா திருப்பி வரதுக்கான இது சரியா இருக்கு, நிறைய சான்சஸ் நிறைய இருக்குது. ஆனா கட்டாயமா சீட்டு குறையும் தான் நான் இறக்கப்படுறேன். இல்ல தோல்வி பயத்தோட என்னங்க, அவங்க கேடர் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க இந்த எக்ஸிட் போல்லாம். ஏன்னா அதெல்லாம் முரட்டு கேடர். இந்த கட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது திரிணாமுல் காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒருத்தருக்கு இதுதான். அவங்க இந்த எக்ஸிட் போல பார்த்து ஒரு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அவங்க மமதாட்ட கேட்கறாங்க என்ன நடக்குது. அதனால மமதாக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சு. மமதா தோல்வியை ஒத்துக்காத கும்பல் இருக்குது, அவங்க வன்முறையில கண்டிப்பா ஈடுபடுவாங்க. முதல்ல சொன்னாங்க ஸ்டோர் ரூம்ல ஏதோ ஆயிடுச்சு, போஸ்டல் பேலட் ஏதோ பண்றாங்க. போஸ்டல் பேலட் வச்சு நீங்க எந்த தொகுதி ஜெயிக்க முடியாதீங்க. ஆனா அது ஒரு பிரம்மையை கலப்புது, இப்படி ஆயிடும் அப்படின்னு. அதே நேரத்துல பிஜேபிக்கு ஒரு கான்பிடன்ஸ் என்ன இருக்குன்னா, இந்த தடவை மக்கள் மாற்றம் ஆசைப்படுறாங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம். இப்போ வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கு பாஜக திரிணாமுல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுல ஒரு மோதல் தான் இருந்துகிட்டு இருக்கு. தேர்தல் களத்திலையும் இருந்தது, தற்சமயமும் அதான் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அங்க எக்ஸிட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பாஜக வெற்றி பெறுகிறது, என்டிஏ வெற்றி பெறுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இன்னொரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸிட் போலிங்கை பொறுத்தவரைக்கும் நம்பர்ஸும் வந்து 2 கட்சிகளுக்கும் இடையில பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இல்லாத நிலையில தான் நம்பர்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல எப்படி சார் இருக்கிறது, எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல நல்ல கேள்வி கேட்டீங்க. மேற்கு வங்காளத்துல பாருங்க, மேற்கு வங்காளத்துல ஒரு பெரிய ஒரு ஓட்டு இருக்குங்க, 30% அங்க இஸ்லாமியர் ஓட்டு. அந்த ஓட்டு வந்து அந்த ஓட்டு தான் மேற்கு வங்காளத்தோட அரசியல 40-50 வருஷமா அதுதான் நிர்ணயிச்சிட்டு. அது முதல்ல காங்கிரஸோட இருந்துச்சு, இடதுசாரி கட்சிகளுக்கு போச்சு. இடதுசாரிகள் கட்சி 30 ஆண்டு கால ஆட்சியில பாத்தீங்கன்னா அது சாலிடா இருந்தது. இப்ப திருப்பி 2011 தான் ஆச்சு, மமதா பக்கம் திரும்பிச்சு. 16ல மமதா கூடவே இருந்தது 30% இஸ்லாமியர் ஓட்டு. 21 கூட இருந்துச்சு. இப்ப வர நிலைமையில பாத்தீங்கன்னா அதுல ஏதாவது துண்டு ஏற்படுமா பாத்தீங்கன்னா, என்ன கேட்டா ஏற்படாது. அப்ப 30% இருக்கும் பொழுது அது மேல் கொண்டு மமதாக்கு 20-25 வேணும். அவங்க பாருங்க, அவங்க 48-50 கிட்ட தான் அவங்க அவங்களோட சதவீத ஓட்டு கிடைக்கும் எப்போதும். இப்ப என்ன நிலைமை மாறி இருக்குன்னு ஒரு கேள்வி வருது. அந்த என்ன நிலைமைன்னா, இப்ப 2 கட்டத்துல தேர்தல் நடந்தது. ஏப்ரல் 23, ஏப்ரல் 29. 23 நடந்த தொகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஏரியாது. எது உங்களுக்கு நார்த் பெங்கால், அப்புறம் வந்து உங்களுக்கு ஜங்கல் பாலில் எங்க பழங்குடியில இருக்கிற இடங்கள், அப்புறம் மற்ற இடங்கள். 29ஆம் தேதி நடந்த தேர்தல் கல்கத்தா மாநகரம், அது சுற்றுப்புறம், ஹவுரா, பர்தவான், இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் ஓட்டு பெரும்பாலும் இது இருக்குது. அதை தவிர்த்து திரிணாமுலுக்கு ரொம்ப சக்தி. ஆனா இந்த தேர்தல் ஒரு மாற்றம் ஏற்பட்டு. இப்ப என்ன சொல்றாங்க, முதல் கட்டத்தை நடந்த தேர்தல் 23 ஏப்ரல் நடந்த தேர்தல்
பாஜக நன்னாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. போன தடவை 77 கிடைச்சதுங்க. 294 தொகுதிகள்ல 77, பாக்கி 212 திரிணாமுல் காங்கிரஸ். இந்த தடவை ஒரு மாற்றத்துக்கு 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு, எல்லாருக்கும் தெரியுங்க, மேற்கு வங்காளத்துல திரிணாமுல் காங்கிரஸோட இந்த ஒரு இது இருக்கு பாருங்க, டாமினேஷன், பொலிட்டிக்கல் டாமினேஷன். அதுல என்ன பண்ணுவாங்க, பூத்துல ஓட்டு போட விட மாட்டாங்க, பூத்தை பிடிச்சிருவாங்க, அதை கேட்பால் ஆடு கிடையாது, அவங்க அரசு ஊழியர்கள் தான் அதை பார்த்துட்டு இருக்காங்க, இது பண்ணுவாங்க. அந்த அந்த மேற்கு வங்காள போலீஸ் அதிகாரிகளும் பேசாம இருப்பாங்க. இந்த தடவை போன 21 என்ன பண்ணாங்க, எலெக்ஷன் கமிஷன் சொல்லி பல இந்த பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ், சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் அனுப்பிச்சு வச்சாங்க. ஆனா அவங்களை டிப்ளாயே பண்ணப்படல போன தரம். இந்த தடவை என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, டிப்ளாய்மெண்ட் எலெக்ஷன் கமிஷனை போட வச்சுது, ஓராறு பூத்துலி போடுங்கிட்டாங்க. இதுக்கு முன்பாக இந்த எஸ்ஐஆர்னு ஒண்ணு நடந்ததுங்க. அந்த எஸ்ஐஆர்ல பாத்தீங்க என்னன்னா, அதுல இறந்தவங்க பேர்ல போயிடுச்சு, ஒரு 23 லட்சம் பேர் போயிடுச்சு. அதுல இறந்தவங்க, ஊர்ல இல்லாதவங்க போயிடுச்சு. பாக்கி மாட்டிக்குச்சு 27 லட்சம். அது தனி. அந்த 27 லட்சத்துல பாத்தீங்கன்னா பல பேருக்கு கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா இதாச்சு, அவங்களுக்கு டிஸ்கிரிபன்சி இருக்குனால. இதனால மக்கள் மத்தியில கோவம்னு மமதாவும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் சொன்னாங்க. பட் 3 விஷயம் ஆச்சுங்க. மமதா எப்போது ஜெயிக்கிறதுக்கு காரணம் இந்த 30% இஸ்லாமியர் ஓட்டு. அதை தவிர்த்துங்க, முதல்ல இந்த கோஸ்ட் ஓட்டர்ஸ், செத்தவங்க எல்லாம் வந்து ஓட்டு போடுவாங்க மேற்கு வங்காளத்துல, அப்புறம் பூத்தை பிடிச்சி வச்சுருவாங்க. மூன்றாவது பயம், வீட்டுக்கு எந்த இடங்கள்லாம் நமக்கு சாதகமா இல்லையோ அங்கெல்லாம் பாம்பு போடுவாங்க, ஏதாவது ஒரு வன்முறை சம்பவம் பண்ணி வெளியில ஓட்டு போட விட மாட்டாங்க. இந்த தடவை அது நடக்கலைங்க. ஒண்ணு, செத்தவங்க பேர் போச்சு. ரெண்டாவது, எந்த பூத்துலயும் ஒண்ணு பண்ண முடியல. முதல் முறையாக மேற்கு வங்காள தேர்தல ஒரு உயிரிழப்பு இல்லை. இது பெரிய ஆச்சரியம். அதை தவிர்த்து பாருங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க, 2.5 லட்சம் பேர் அங்க போலீஸ், சென்ட்ரல் போலீஸ் வந்திருக்குது. அதை தவிர்த்துங்க, மேற்கு வங்காளத்துல 3 வகையா நடக்கும் வன்முறை. தேர்தல் முன்பாக ஒரு வன்முறை நடக்கும், தேர்தல் நாளில் வன்முறை நடக்கும், தேர்தல் முடிந்த பிறகு பழிவாங்கும் ஒரு வன்முறை. யார் நமக்கு ஓட்டு போடல அவங்களை தீர்த்து கட்டு, பயமுடுத்து, வீடை இதை பண்ணு, பத்த வை, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். இப்ப அதை தடுக்கிறதுக்கு பாருங்க, மீண்டும் அமித்ஷா போறாரு மேற்கு வங்காளத்துக்கு. அப்போ 27ஆம் தேதி வரையில இருந்தார், இப்ப திருப்பி போறாரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுதுங்க, நான் என்ன சொல்ல வரேன், இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். ஏன்னா இதை நான் சொல்லிட்டு எது கேட்ட கேள்விக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, கட்டாயமாக பிஜேபிக்கு சீட்டு ஏறுது. ஆனா எவ்வளவு ஏறுது, அங்க மேற்கு வங்காளத்துல நீங்க ஆட்சி பிடிக்கிறது உங்களுக்கு 148 வேணும். இப்ப இருக்கிற 77ல இருந்து 148 ஆகுமான்னு ஒரு கேள்வி. இரண்டாவது, போன தரம் 2021 திரிணாமுலுக்கு 2094 தொகுதியில 212 தொகுதி, அதாவது 294 தொகுதியில 212 கிடைச்சிச்சு. இப்ப அந்த 212 எவ்வளவு குறையும், 40 சீட்டு குறையுமா, 50 சீட்டு, இவங்களுக்கு எவ்வளவு ஏறுறதோ அவ்வளவு குறையும். இதை தவிர்த்துங்க, இந்த தரம் மகளிர் அங்க விமன் ஓட் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு போல அங்க பாலியல் தொல்லை அதிகமாயிடுச்சு. அந்த பாலியல் தொல்லை சம்பவங்கள், அந்த ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டல் இருக்குது கல்கத்தால, அந்த இதுல பாலியல் தொல்லையில உயரே எழுந்துட்டாங்க அந்த டாக்டர் அம்மா, டாக்டர் பெண். அவங்க அம்மா வந்து கேண்டிடேட், பிஜேபி கேண்டிடேட். அந்த பாலியல் தொல்லையோட நடந்த கொடூரத்தை வெளியில காமிக்கிறதுக்காக கேண்டிடேட்டா வந்துட்டாங்க அம்மா. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லா மேற்கு வங்காளத்தில் இருக்கிற எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, இந்த மாதிரி இருந்தது இல்லையா மேற்கு வங்காளம். அந்த கல்கத்தால லேடிஸ் எல்லாம் ஃப்ரீயா ராத்திரி கூட போவாங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த மேற்கு வங்காளம் இப்ப இல்ல. அப்ப மகளிர் ஓட்டு எவ்வளவு மாறு போகுது, இஸ்லாமியர் ஓட்டு பெருமை மாறுன்னு யாரும் எதிர்பார்க்கறது. ஏன்னா அங்க பாஜக எதிர்கட்சியானாலும் அதுக்கு எதிர்த்து இருப்பாங்க, இந்த இஷ்யூ எல்லாம் அவங்க அவ்வளவு கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அதே நேரத்தில் எல்லாருக்கும் தெரியும், ஆட்சி சரியான ஆட்சி நடக்கலங்க, ஊழல் அதிகம், ஒண்ணுமே இல்லை. அந்த ஊர்ல இருக்கிற நீங்க பஸ் எல்லாம் பாத்தீங்க, தமிழ்நாட்டிலேயே புது புது பஸ் ஓடுதுங்க. மேற்கு வங்காளத்துல பஸ் டாக்ஸி எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தோணும், என்ன ரொம்ப மோசமா இருக்குதுன்னு தோணும். எவ்வளவு பெரிய, அதாவது சென்னை மாநகரம் மாதிரி கல்கத்தா மாநகரம், மும்பை மாநகரம் ஆங்கிலேயர் காலத்தில் ஏற்பட்டு பெரிய வந்த மாநகரங்கள், பிக் சிட்டிஸ். ஆனா நீ நிலைமை பாத்தீங்கன்னா, சென்னையை பாருங்க, மும்பையை பாருங்க, பார்த்தாலே ஒண்ணுமே சரியில்லாத மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குது. ஆனா அந்த அதிருப்தி இருந்தும் பாரதிய ஜனதா கட்சியினால எவ்வளவு அந்த அதிருப்தியை தங்க பக்கம் திருப்ப முடியும் என்ன கேட்டீங்கன்னா, திருப்பி இருக்காங்க. ஆனா அவ்வளவு தூரம் எழுப்பி 140 கிட்ட போக முடியுமா? அதே நேரத்தில் திரிணாமுலுக்கு எவ்வளவு குறையும். இன்னொரு விஷயங்க, சப்போஸ் பக்கத்துல வந்துருச்சு வச்சுக்கோங்க,
ஒருத்தருக்கு 150, இன்னொருத்தருக்கு கொஞ்சம் குறைஞ்சிச்சு வச்சுக்கோங்க, ஒரு 2-3 சீட் வித்தியாசம்னா அப்ப பல குழப்பங்கள் ஏற்படும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக தலைமை அவளை சுலபமாக மமதாவை ஆட்சி பண்ண விட மாட்டாங்க. அதே நேரத்தில் மமதாக்கு திருப்பி அதிகமாக வந்துச்சு வச்சுக்கோங்க, பாஜகலேருந்து பல எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு அங்கே போயிடுவாங்க. 2021 ஆச்சு. ஏன்னா அங்கே வந்து நீங்க ஆட்சியில் எம்எல்ஏ ஆன பிறகு நீங்க எதிர்கட்சி எம்எல்ஏனா அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அந்த ஆட்சி அவங்க விட மாட்டாங்க. இதுல பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, மமதா திருப்பி வரத்துக்கான இது சரியா நிறைய சான்சஸ் நிறைய இருக்குது. ஆனா கட்டாயமா சீட்டு குறையும் தான் நான் இறக்கப்படுறேன். சார், இப்போ தேர்தல் ஆணையம் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக்கிட்டு இருந்த மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து இவிஎம் மிஷின் மேல குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ராகுல் காந்தி இவிஎம் மிஷின் மீது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போது அதை வந்து மறுத்து பேசிக்கிட்டு இருந்த மம்தா பானர்ஜி இப்போ இவிஎம் மிஷின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்கன்னா என்ன காரணம் சார்? தோல்வி பயமா, எப்படி சார் எடுத்துக்கிறேன்? இல்ல தோல்வி பயத்தோட என்னங்க, அவங்க கேடர் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க இந்த எக்ஸிட் போல்லாம். ஏன்னா அதெல்லாம் முரட்டு கேடர். இது நீங்க தமிழ்நாட்டில் சொல்வீங்க எல்லா இடத்துலயும் இந்த ரொம்ப இது இருக்கு, ரொம்ப குண்டாயிசம் நிறைய இருக்கு நீங்க தமிழ்நாட்டில். ஆனா அதை விட 1000 மடங்கு மோசங்க தமிழ்நாடு. ஒண்ணுமே இல்லை. தமிழ்நாடு நீங்க கேட்டீங்கன்னா நல்ல மக்கள் தான் சொல்லணும். இந்த கட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது திரிணாமுல் காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒருத்தருக்கு இதுதான். அவங்க இந்த எக்ஸிட் போல பார்த்து ஒரே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அவங்க மமதாட்ட கேட்கறாங்க என்ன நடக்குது என்ன நடக்குது. அதனால மமதாக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கும்பல் சும்மா இருக்காது, தோத்தானா அது ஒத்துக்காது. அந்த மமதா தோல்வியை ஒத்துக்காத கும்பல் இருக்குது. அவங்க வன்முறையில கண்டிப்பா ஈடுபடுவாங்க. அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது? அதனாலதான் இதை புதுசு புதுசா ஆரம்பிச்சாங்க. முதல்ல சொன்னாங்க ஸ்டோர் ரூம்ல ஏதோ ஆயிடுது, போஸ்டல் பேலட் ஏதோ பண்றாங்க. போஸ்டல் பேலட் வச்சு நீங்க எந்த தொகுதி ஜெயிக்க முடியாதீங்க. ஆனா அதை ஒரு பிரம்மையை கலப்புது, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடும் அப்படின்னு. இப்ப அடுத்தது பாருங்க, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல காலையில வந்து என்ன பண்ணாங்க, சொன்னாங்க இல்ல அரசியல் ஊழியர்கள், அதாவது மாநில அரசு ஊழியர்களை சேர்த்துக்க வேலை, வெறும் மத்திய அரசு ஊழியர்கள். அது பொய். அது எல்லாரும் இருக்காங்க, அங்க மத்திய அரசு இருக்காங்க. இது ஆனா இவங்க சொல்றாங்க மத்திய அரசு கூடாது. இந்த மாதிரி பொய்யே கலப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, மமதாக்கு இது எப்படியா கீப் அப் பண்ணணும். அப்புறம் இந்த தரம் பாருங்க, நந்திகிராம்ல யார் அவங்களை தோக்கடிச்சாங்களோ சுவேந்து அதிகாரி, அவங்கதான் இங்கேயும் நிற்கிறாங்க. பவானிபூர்னு கல்கத்தாக்குள்ள இருக்கிற ஒரு தொகுதி அங்க நிற்கிறாங்க. ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது மமதாக்கு டென்ஷன் இருக்குது. அதே நேரத்தில் பிஜேபிக்கு ஒரு கான்பிடன்ஸ் என்ன வந்திருக்குன்னா, இந்த தரம் மக்கள் மாற்றம் ஆசைப்படுறாங்க. நம்ம வன்முறை இல்லாம தேர்தல் நடந்துருச்சு. அது எலெக்ஷன் கமிஷன் சரி, பாராமிலிட்டரி போர்சஸ் சரி, மத்திய அரசு சரி, உள்துறை அமைச்சகம் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. அதனால மக்கள் தைரியமா வந்து ஓட்டு போடுவாங்க. அதே நேரத்தில் மேற்கு வங்காள மக்களுக்கு எப்போதும் பயம் இருக்குது. ஒருவேளை திருப்பி மம்தாவே வந்துட்டாங்கன்னா நம்மளெல்லாம் சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க எந்தெந்த இடங்கள்லாம் நமக்கு ஓட்டு கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் ஆடுகின்றது. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா சார், வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164